வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அமேசிங்கா இருக்கேன். நான் கேட்டீங்க how are you? சூப்பர் குட், ஹாப்பி. How is after BB post BB effect எப்படி இருக்கு? வந்து இன்னும் ஹாப்பியா தான் இருக்கு. ஒரு சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோம்ல, இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு பாசிட்டிவா. ஸோ வெரி ஹாப்பி. நைஸ். நிறைய கேள்விகள் இருக்கு ராயன். Okay, there are like, you know, I mean, we've got some 500 plus comments for your 500 plus. ஆமா, அது எல்லாத்தையும் இப்ப கேட்க முடியாது. ஓகே மன்னிச்சிருங்க, மக்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். சாரி. கொஞ்சம் இருக்கிற கேள்விகள் மட்டும் லைனா ஒன் பை ஒன்னா. ஓகே, I'll just ask. sure. General question. Okay, what do you feel like, you know, இந்த வின்னர், இப்போதைய வின்னர் கரெக்டா தப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்கும்ல? ஆமா, what do you feel? கரெக்டான வின்னர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டே 1லேருந்து அவர் கேமுக்கான எஃபர்ட்ஸ் வந்து அவர்கிட்ட நிறையவே இருந்துச்சு. இந்த ஒரு பிக் பாஸ் வந்து டோட்டலாக கேமாக பார்த்த ஒரு பர்சன் அந்த இங்கே இருக்கிற 24 பேர்லனா அது முத்து தான். ஸோ இது கேமாக பார்த்து கேமாக அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வச்சு 24 அவர் எப்பவுமே அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கேம் நாளைக்கு என்ன கொடுப்பாங்க, நாளைக்கு என்ன பேசலாம். அதனால ரொம்ப ஃபேராக தான் இருக்கு அவருக்கு இந்த விக்டரி கிடைச்சதுல. நைஸ். ரயன் அந்த ஃபர்ஸ்ட் 5 டாப் 5ல இருக்கிறதுக்கு பதிலாக அந்த மெயின் ஸ்டேஜில் இருக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்கல்ல? எதிர்பார்த்தீங்களா? அது வந்து நான் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் என் மைண்டில் இருந்துச்சு. நான் டாப் 5 இல்லை டாப் 3 இல்லை வின்னர் ரன்னர் அந்த மாதிரின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கணும்னு நினச்சேன் நான் நானாகவே இருந்து. அது பொசிஷன் வைஸ் எனக்கு சொல்ல வரல, மக்களுக்கு போய் பிடிச்சிருந்தா போதும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்த்தேன். ஓகே, எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? வெறும் டிடிஎஃப் வீக் மட்டும் பார்த்தேன், வேற எதுவும் பார்க்கல. ஓகே, வந்த உடனே வீட்டில் முதல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல, என்னப்பா ராயா இப்படி பண்ணிட்டியப்பா அப்படி இருந்ததா? ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க வீட்டில். எப்படி சொல்றது, அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமா ஒரு கேம்ல ஒரு கொஞ்சம் ஷிஃப்ட் இருந்ததுனால அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, ப்ராப்பரா எண்ட் பண்ணதுனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கலாம் சொல்லிட்டாங்களா எங்க அம்மா பத்தி. அதனால எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வெரி நைஸ், அற்புதம். நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கு. ஒரே வெட்கமா இருக்கே. ஓகே, ஸ்ரீஹரிணி வெங்கட் அப்படின்றவங்க. ஓகே, ஷீஸ் ரயன் சவுண்ட் பேர் இவ்வளோ ஹிட் ஆகும்னு நினைச்சிங்களா ரயன்? உள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம எது நினைக்கிறது எதை நினைக்க கூடாதுன்னே தெரியாது ப்ரோ. அது எப்படி மாறனே தெரியாதுல்ல. இப்போ ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது நல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தானே. ஹாப்பி தான். நைஸ். அகைன் ஸ்ரீஹா கட்ஸ், how you are feeling about Raya pair and say few words about Raya fans. நான் வெளியே வந்து பார்த்தேன், அவ்வளோ பேர் அவ்வளோ ரீல்ஸ்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு எங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எங்கள் பாண்டை வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மேபி அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் ஆன் கோவா கேங். கோவா கேங் த கேங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ரொம்பவே ஃபன். கோவா கேங் மட்டும் எங்கேயாச்சும் ட்ரிப் போயிட்டு ஃபோட்டோ போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த மாதம் போகிறோம். ஜாக்கோட பர்த்டே வரப்போகுது Februaryல. கன்ஃபார்மாக கோவா கேஸ் வந்து சென்னையில் இருக்க போகிறது இல்லை, வெளியே தான் போகிறோம். நைஸ். பூஜா கிரிஷ், டெல் அபவுட் யுவர் பாண்ட் வித் ஜாக். இட் வாஸ் ஆசம் ஃபார் அஸ். அதான் நான் ஷோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு சிஸ்டர்லி ஃபீல் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்துடுச்சு ஜாக் கிட்ட. ஸோ நான் என் 3rd சிஸ்டராக ஜாக்கை கன்சிடர் பண்ணுறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து நான் வெளியே அந்த மாதிரிலாம் யாருக்கையும் சொன்னதில்லை. அது ஜாக் கிட்ட சொல்கிறேன்னா நான் அவ்வளோ மீன் பண்ணி தான் சொன்னேன். அதனால ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்ட் தான் எனக்கு ஜாக்கும். ஒரே பெண்கள் கமெண்ட்டாக இருக்கு. பெண்களா? ஆண்களும் இருப்பாங்க பாருங்க, சேட வேண்டியதாக இருக்கே. seeing more of we'll miss you Raya. Who is your favorite contestant? என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டா யாருமே இல்லையே ப்ரோ. எல்லாருமே நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர்னு சொல்ல வரல. நிறைய பேர் நல்லா விளையாண்டாங்க.
ஒரு சிலர் வந்து பர்சனாக நல்லா இருந்தாங்க, ஒரு சிலர் வந்து பிளேயராக நல்லா இருந்தாங்க. ஆன் தி ஹோலாக ரெண்டும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒருத்தராக சொல்ல வரல. உங்களுக்கு தோணி இருக்கும்ல இவங்க டாப் 5ல வந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும் அப்படின்னு? Did you miss someone? மேபி தீபக் ப்ரோ அண்ட் மஞ்சரி, அவங்க 2 பேரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு உள்ளேருந்து ஒன்றுமே யோசிக்கவே முடியலையே. ஓகே, officially cinema. Raya as a real pair, we love you and want to see in movies. ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? அப்டேட்டா இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொன்னீங்கன்னா பார்ப்போம். இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நிறைய அந்த படங்கள் பற்றி கேட்டிருக்காங்க நிறைய பேர். படமா? ஆமாம், இல்லை ரயா ஓகே வச்சு ஏதாவது படங்கள். ஓகே ஓகே ஓகே. வாட் இஸ் யுவர் மூவி கமிங்? இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. சாரி, மன்னித்து விடுங்கள். இங்க பிக் பாஸ்ல வேலை பார்த்து ஓகே, அடுத்த கேள்வி கேட்டுடலாமா? நிறைய ரீல்ஸ் போட்டோ போடுங்க ராயா. தட்ஸ் ஃப்ரம் சௌந்தர்யா டைரிஸ். கண்டிப்பா அவங்க சௌந்தர்யா டைரிஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்களே நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க டெய்லி. அடேங்கப்பா. அதனால கண்டிப்பா அவங்க சௌந்தர்யா டைரிஸ் உங்களோட ஒரு ரீல் அதிகமாக போடுறேன். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சக்ஸஸ் ராஜி. இல்லை, இப்போ பண்ண ப்ராஜெக்ட் தான் இருக்கு. நான் நடித்த படம் தான் ரிலீஸ் இருக்கு இந்த 2 days பேக். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் ஸ்லோவாக வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தான் போகணுன்னு இருக்கு. அந்த ரஷ் இல்லை. ஸோ பொறுமையாகவே பேஷன்ஸோட வெயிட் பண்ணலாம் தான் இருக்கு. ஓகே, இவ்வளோ நாள் ஐ மீன் 100 days வந்து சாதாரணமான மேட்டர் இல்லை. ஈவன் ஆஃப்டர் வைல்ட் கார்டில் வந்ததுக்கு அப்புறமும் த ஸ்ட்ரகிள் வில் பி ஹெவி. யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் தட். வாட் யூ ஃபீல் அபவுட் பிக் பாஸ்? பிக் பாஸோட இந்த நாட்கள் வாட் சேஞ்ச்ட் ஆர் என்ன டைப் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இட் ஹவ் காட் ஃபார் யூ? இல்லை, பிக் பாஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ரீஹேப் மாதிரி பார்க்குறேன். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஒரு ரீஹேப்க்கு போயிட்டாலே அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆப்வியஸ்லி 2 எக்ஸ்ட்ரீமாக நான் பார்க்குறேன். ஒன்று ஒரு பெட்டரான பர்சனாக வெளியே வருவாங்க, இல்லை அவங்களோட மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுட்டு வெளியே வருவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் நான் ஒரு பெட்டரான பர்சனாக தான் ஆகியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கடந்து போயிடலாம். வெளியெல்லாம் இருக்கிறப்போ யாருக்கூடாச்சும் ஏதாச்சும் சண்டை நடந்துச்சுன்னா அதை வச்சுட்டு சண்டை நடந்துச்சு, இவங்களுக்கும் எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னதான் கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் அந்த பர்சன் அங்கே தான் பார்த்தாகணும். அதையும் தாண்டி அந்த பர்சன்கிட்ட நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பதிஞ்சது. அண்ட் டைம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு இந்த 100 days இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துச்சு. அதனால் டைம் எல்லாரும் தயவு செய்து வேல்யூ பண்ணுங்க. போயிட்டு நான் வரவே வராது. இப்போ நான் திருப்பி எனக்கு உள்ளே போகணுன்னு இருக்கு, போகவே முடியாது. ஏன்னா டைம் முடிஞ்சிச்சு இன்னொரு நாள். நைஸ். மக்களுக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து இப்போ நான் வெளியே போயிட்டு இருக்கிறப்போ எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட்லாம் பார்க்குறப்போ அந்த ஆட்டோமேட்டிக் காலர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா நிறைய பேர். போட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கால் போயிட்டே இருக்குமா ஓட்டுக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நன்றியை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய வார்த்தை இருக்கா? நானும் தேடிட்டே இருக்கேன். வெளியே வந்த ஒரு வாரமா என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது என்ன வார்த்தைன்ட்டு. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் எனக்கு ஓட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். நைஸ். we are done. Bye.